உங்களால போன்ல கூட பேச முடியலையா? அந்த குடும்பத்துல ஒருத்தர்கிட்ட கூட பேச முடியலையா? உங்களுக்கு நிர்வாகிகள் இல்லையா அங்க போய் பாக்குறதுக்கு? 60 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வீட்டுல படையூர்ல தானே இருந்தாரு. நான் வீட்டுல தான் இருக்கேன், நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், கைது பண்ணோம்னா ஆக்ஷன் எடுக்கணும்னா எம்எல்ஏ எடுக்கணும்னு சொல்றாருல்ல. அப்ப இந்த 60 மணி நேரம் அதை சொல்லிருக்கலாம்ல. ஏர்போர்ட்ல பேசிட்டு வந்திருக்க வேண்டியதானே. இந்த வீடியோவை திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாருங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு, இந்த ஸ்டாம்பீடு ஆனதுக்கு பிறகு, நிறைய பேரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன பிறகு, ஏர்போர்ட் வரதுக்கு முன்னால அவர் திருச்சி கரூர் பைபாஸ்ல வெயிட் பண்ணாரு கார்ல. அந்த நேரம் அங்கிருந்து மீண்டும் கரூர் போயிருந்தா பதட்டம் அதிகமாகும் அவர் சொல்றாரு. பதட்டம் அதிகமாகும் நீங்க போகல. அப்ப பதட்டம் அதிகமாக இருக்கிறதுன்னு கரூர் டவுன் டிஎஸ்பி உங்களை வார்ன் பண்றாரு. மெயின் ரோட்ல உங்களை வார்ன் பண்றாரு. அவர் உள்ள போகும்போது லைட் ஆஃப் பண்ணிடுறாரு பஸ்ல. அந்த லைட் ஆஃப் பண்ணதுதான் கிரௌட் எவ்வளவு பேரும் முண்டி அடிச்சு முன்னால வந்ததுக்கான ரீசன். விஜய் தன் மீது இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் மறைத்து விட்டு அது எல்லாமே அரசாங்கமும் திமுகவும் செய்தது அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த நரேட்டிவ பில்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. இன்னொன்னு இத ஆரம்பத்தில இருந்தே விஜயும் விஜயனுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் விஜயனுடைய தொண்டர்களும் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்து இந்த நரேட்டிவ பில்ட் பண்ணிட்டே வராங்க. காவல்துறை எங்களுக்கு எதிராக இருக்கிறது, அரசாங்கம் எங்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு பர்ஃபெக்டா போலீஸ் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க.